ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் நம்ம சூர்யாவுடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் படம் கருப்பு. இந்த படத்தோடைய டீசர் இன்னைக்கு சூர்யா சாரோடைய பர்த்டே ஸ்பெஷலாக வெளியிட்டாங்க. பயங்கரமாக மாசாக இருந்துச்சு. அண்ட் இந்த டீசரை பார்த்துட்டு எல்லாரோடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சூர்யா சார் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக வராரு, இதில் ஒரு அட்வொகேட்டாக இருக்கார். பட் ஆனால் நீதி கிடைக்காததாலேயோ என்னமோ வெளியில் வந்து அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஒருவேளை கருப்பு சாமி வந்து ஒரு உடம்புக்குள்ளே பூந்த மாதிரி அப்படி கதை அம்சம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்குது. அண்ட் இன்னொரு கேள்வி, இந்த படத்தில் இவர் வந்து டபுள் ஆக்ஷனாக இருக்குமோ அப்படின்றது வந்து இன்னொரு கேள்வியாகவும் இருக்குது. அண்ட் இந்த ஒரு டீசரில் வந்துட்டு எல்லோருக்குமே பிடித்த சூர்யா சாரோடைய ஐகானிக் சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு வாட்டர்மெலன் வச்சு. ஸோ அந்த ஒரு சீனை வந்து மறக்கவே முடியாது. அதை வந்து திரும்பவும் சூர்யா சாரே வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இருக்குது ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவருடைய மாஸ் டயலாக்லாம் வந்து பேசக்குள்ள ஆர்ஜே பாலாஜி கிட்ட பேசுகிற மாதிரி தெரியுதே, ஒருவேளை அவர் தான் வில்லனாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்விக்குறி ரசிகர்கள் மத்தியில் எழுப்பியிருக்கு. இதெல்லாம் கேள்விக்குறியாக இருந்தாலும் இந்த டீசரில் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அதிருப்தி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மியூசிக் தான். இந்த படத்தில் சாய் அபியங்கர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. பட் வந்து அந்த ஒரு மாஸ், அந்த டெரிஃபிக், அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இந்த மியூசிக்கில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்கு. மேபி கேட்க பிடிக்குமோ என்னமோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் குறிப்பிட்டு சொல்லிடுங்க. அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.